வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். டாக்டர் டாக்டர் டாக்டர், நாங்களும் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கேயும் என் பையனுக்கான ரத்தம் கிடைக்கவே இல்லை. டாக்டர், நீங்க எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க டாக்டர். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லை. உங்க பையனுக்கு ரத்தம் கொடுக்க ஒரு டோனர் கிடைச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் பெல்லியாரப்பா. உனக்கு கண்டிப்பா தேங்காய் உடைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா. உங்க பையன் உசுரை காப்பாத்துறதுக்காக ரத்தம் கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு சொல்லுங்கம்மா. நாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்த போது அவர் கடவுள் மாதிரி வந்து பிளட் கொடுத்துட்டு இருக்காருமா. யாரு டாக்டர் அது? இங்க பிளட் டோனர்ஸ் ரூம் இருக்கு, அங்க அவர்கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் பாருங்க. ஆமா. வினோ, யாருமா? ரங்கநாயகி அம்மா, டாடி டாடி, என்ன திவ்யா? நீங்க என்ன பிளட் குரூப்? ஏபி நெகட்டிவ். டாடி, உங்க பிளட் குரூப்பும் கௌதம் பிளட் குரூப்பும் ஒண்ணுதான் டாடி. உங்க பிளட்டை கொடுத்தா அவனை காப்பாத்திடலாமா டாடி? டாடி 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 ப்ளீஸ் டாடி, வாங்க டாடி, வாங்க. நான் போயிட்டு வரேன், என்னன்னு பாத்துக்கிறேன். வாங்க டாடி. கற்பகம், கற்பகம், கற்பகம். நான் உங்களுக்கு கோவத்துல அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் என் பையனோட உயிரை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா கற்பகம், எங்க அவ திட்டினதுக்காக நீ விட்டுட்டு போயிட்டியோ நினைச்சோம். ஆமா, இவ பெரிய மனுஷி. இவ திட்டினோன்னு நாங்க அப்படியே கோவப்பட்டு போயிருவோம் பாத்துக்கோங்க. அது எப்படி என் பேர புள்ளைய இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு நான் போவேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? ரங்கநாயகி அம்மா, உங்களுக்கு இருக்கிற அதே பாசம் எனக்கு இருக்கு.
சார் முடிஞ்சிருச்சு சார். கையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சார். கையை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. சார் நீங்க கிளம்பலாம். ஆ. தம்பி, எங்க குடும்பத்துக்கு எத்தனை முறை கஷ்டம் வந்தாலும் நீங்க தான் முன்ன வந்து சரிப்படுத்துவீங்க. ஆனா இந்த முறை என் பேரன் உசுரையே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. வயசுல சின்னவரா இருக்கீங்க, இல்லனா நான் உங்க கால்ல விழுந்து நன்றி சொல்லுவேன். என்ன ரங்கநாயகம்மா இதெல்லாம்? நன்றி சொல்லி எங்களை எல்லாம் தூரமாக்கிறாதீங்க. இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு. உங்க பேரனுக்கு கிடைக்காத ரத்தம் எப்படி என் பையனுக்கு மட்டும் இருக்கலாம் சொல்லுங்க? எல்லாமே ஒரு வகையில நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியே இல்ல. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பாருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பையனுக்கு நல்லா ஆயிடும். வினோ நல்லா ஆயிரும். நீ தைரியமா இரு. நல்லவங்கள ஆண்டவன் என்னைக்குமே கைவிட மாட்டான்.